சீரக சம்பால மஷ்ரூம் பிரியாணி செய்யலாமா? ஃபஸ்ட்டு இதுக்கு 2 பாக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காவ அரைச்சு வச்சுக்கலாம். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 1/2 கப் தயிர், 4 பச்சை மிளகாய், மல்லி, புதினா, மிளகாய் தூள், தாளிக்க பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எடுத்துக்கலாங்க. ஒரு பே லீஃப் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், நெய் 2ம் சேர்த்திக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்திட்டு கூடவே பெரிய வெங்காயமும் சேர்த்தி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்தி நல்லா பச்சை வாடை போகிற அளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்தி கூடவே தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகாயும் சேர்த்தி தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடணும், அந்த அளவு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லி புதினாவையும் சேர்த்தி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. 1/2 கப் புளிக்காத தயிராக சேர்த்திக்கோங்க. தயிரையும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணி நல்ல மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் மஷ்ரூம் பிரியாணி மட்டும் இல்லை, இதில் சிக்கன், மட்டன் எல்லா பிரியாணியும் செய்யலாம், சூப்பராக வரும். இப்போது அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனால தண்ணி 1/2 கப் எடுத்தால் போதும். இப்போ ஃபைனலாக லெமனையும் பிழிஞ்சு ஊற்றிட்டு அரிசியும் கழிஞ்சு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வைங்க. 15 நிமிஷத்தில் இந்த மாதிரி 3/4 பதம் வெந்துடும். இப்போ நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு ஒரு பெரிய தோசைகள் வச்சு சாதத்தை தம் போட்டுடலாம். மீதி இருக்கிற தண்ணியிலேயே அரிசி நல்லா வெந்து சூப்பராக தம் ஆயிரும். சைட் பை சைடு நான் மஷ்ரூம் 65 போட ஆரம்பிச்சிட்டேன். ஃபைனலாக பாருங்கள், மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டீட்டெயில் ரெசிபியை நான் கீழே டேக் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.